கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, நம்முடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் நம்ம விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிறாரு. அப்போ அங்கீகரிக்கிற தேவனை நம்மள விட்டுட மாட்டாரு. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சின்ன விஷயத்த சொல்லி முடிச்சிடுறேன். வாலிப பிள்ளைங்களுக்கு தான் சொல்றேன் நான். அல்லேலூயா. பைபிள் நம்ம படிக்கும் பொழுது நம்ம ஏதோ கடன்னு படிச்சுட்டு நம்ம போகக்கூடாது. பைபிளில் ஒரு கதையாக நீங்கள் படித்து பாருங்களேன். நீங்கள் பைபிளை என்ன பண்ணீங்கன்னாக்கா, ஏதோ பைபிள் படிக்கிறோம் அப்படி படிக்காதீங்க. ஒருத்தரோட சாப்டர் எடுங்க. இது ஒரு கதை. சின்ன வயசுல எங்கள் ஆயாலாம் எங்களை கதை சொல்லுவாங்க. அதை நான் ரொம்ப விரும்பி கேட்பேன். பைபிளை நீங்கள் என்ன பண்ண ஒரு கதை மாரி படித்து பாருங்க. ஏசப்பா எப்படி பிறந்தாரு அது ஒரு கதை மாதிரி படித்து பார்த்தீங்கன்னாக்கா அது உங்களுக்கு ஆழமாக புரியும். அதே போல் வாலிப பிள்ளைங்க யோசேப்பை குறித்து படித்து பாருங்க. யோசேப்புக்கு பாவம் செய்கிறதுக்கு பல இடம் இருந்துச்சு. ஆனாலும் அவன் யோசேப்பு சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? தேவன் என்னை பார்க்குறாரு. அல்லேலூயா. அவர் கொடுத்த தரிசனத்தை விட்டு அவர் விலகல. கர்த்தர் என்னை பார்க்குறாரு அந்த பயத்தை விட்டு அவர் விலகல. கர்த்தர் மேலே அவருக்கு என்னாச்சு? பயம் இருந்துச்சு. கர்த்தர் என்னை பார்க்குறாரு, என் தேவன் என்னை பார்க்குறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு அவ்வளோதான். நீங்கள் மொபைல் உக்காண்டுறப்ப வீட்டில் உக்காந்தாலும் அவ்வளோதான், ரெஸ்ட் ரூமில் உக்காந்தாலும் அவ்வளோதான், எங்கே போனாலும் எதோடு எடுக்கிறீங்களோ அப்போ என்ன பண்ணுங்க? கர்த்தர் என்ன பார்க்குறாரு. அல்லேலூயா. அப்போ பெற்றவங்கள்ட்ட பேசுகிறப்ப கூட என்ன பண்ணுங்க? கர்த்தர் என்ன பார்க்குறாரு. ஒரு மனுஷன் எந்த மனுஷன் தாய் தகப்பனை கனப்படுத்துகிறாடோ அவனோட ஆயுசு நாட்கள் கர்த்தர் என்ன பண்ணா விருத்திக்க செய்கிறார். பெற்றவங்க இடத்துல பேசும் பொழுது கவனமாக பேசுங்க. அவங்கள என்ன பண்ண கனப்படுத்துங்க, கனவீனப்படுத்தாதீங்க. அல்லேலூயா. அப்போ வாலிப பிள்ளைங்களை கொண்டு தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாருனாக்கா அவர் சித்தத்தை செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ வாலிப பிள்ளைங்க பெற்றவங்களுக்கு கீழ்ப்படிங்க, பெரியவங்களுக்கு கீழ்ப்படிங்க. உங்கள் கையில் இருக்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தர் என்னோடு பார்க்குறாரு. அல்லேலூயா. இப்போ தெருக்கூத்து எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க? நான் பார்த்துருக்குறேன், ஐயா கூட பார்த்துருக்கேன். நைட்டெல்லாம் கட்டியாக்காரன்னு ஒருத்தர் இருப்பார். நைட்டெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா போட்டி பேக்கெட் எல்லாம் திருப்ப வச்சுட்டு இருப்போம் ரோட்டில். எங்கள் வீட்டு மெயின் ரோட்டில் தான் ஆடிட்டு இருப்பாங்க. நைட்டெல்லாம் விதவிதமாக கலர் போட்டிருப்பாங்க. காலையாங்காட்டி பார்த்தா யாரா எல்லாமே ஒரே மாதிரியாக ஜோட்டி போட்டிருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் ஆலயத்தில் வந்தாலும் பரிசுத்தமாக இருக்கணும், வீட்டுக்கு போனாலும் பரிசுத்தமாக இருக்கணும், ஸ்கூலுக்கு போனாலும் உங்கள் தாய் தகப்பன் இடத்துல பழகும் பொழுதும் அடுத்தவங்க இடத்துல பழகும் பொழுதும் நம்முடைய வேஷம் கழியக்கூடாது. இது பரிசுத்தம். இந்த பரிசுத்த அலங்காரம் கர்த்தருக்கு முன்னாடி இருக்கணும். அல்லேலூயா. ஏன் நான் சொல்கிறேன்னாக்கா பாருங்க, நான் இருந்துக்கிறேன், என்னை கூட சேர்ந்து இருக்கிறவங்க இருக்கிறாங்களே எனக்கு தெரியாது. நான் இருந்தபடினால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இருக்கிறபடினால தான் உனக்கு சொல்கிறேன். ஏன்னாக்கா நான் சாப்பிட்ட ஹோட்டலில் என்ன சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு தானே நான் உங்களுக்கு சொல்ல முடியும். அந்த ஹோட்டலில் இந்த ஐட்டம் தராங்க, இந்த சாப்பாடு சாப்பிட்டேன். அல்லேலூயா. நானே சாப்பிடாத சாப்பிட்டோம்ப்பா அங்கே சார் நல்லா இருக்குதாம்ப்பா, நான் கேள்விப்பட்டேன்ப்பா, அது நல்லா இருக்காது. அல்லேலூயா. வாலிப பிள்ளைங்க என்ன பண்ணுங்கனாக்கா தெளிந்த ஞானத்தோடு நடங்க, பைபிளை படிங்க, பைபிள் இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் மனப்பாடம் பண்ணுங்க, மனசில் வச்சுங்க. அந்த வார்த்தை தான் உங்களை வழி நடத்தும்.